ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ வந்துட்டு பார்க்கிங்கன்னா பாக்கியாவும் செல்வியும் ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது நம்ம கோபி வந்து அந்த பக்கமாக வராங்க. உடனே பாக்கியா பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு கோபியை கூப்பிடுறாங்க. சும்மா தான் பாக்கியா இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தேன், அதுதான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, டைம் ஆகிடுச்சா, சாப்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குது, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கோபிக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போது நீ சாப்பிட்டியா பாக்கியா அப்படின்னு கோபி கேட்குறாங்க. இல்லை, இன்னும் இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை பாக்கியா, நீ உக்காரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாங்க. பாக்கியா இருந்துட்டு இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் யாரும் இல்லை உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இருக்கும்போதே கோபி வந்து பாக்கியா கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்றாரு. என்ன பாக்கியா, இப்போல்லாம் பிஸ்னஸ் எப்படி போகுது, ஹோட்டல் பிஸ்னஸ் பரவாயில்லையா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே இந்த பக்கம் செல்வி இருந்துட்டு என்ன பிரச்சனை இல்லை, ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு அவங்க செல்வியோட வாயை அடிக்கிறாங்க. செல்வி அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாக்கியா, என்ன விஷயம் சொல்லட்டு இரு, செல்வி ஏதோ சொல்ல வர, நீ சொல்ல விட மாட்டேன்ற, என்னாச்சு செல்வி நீ சொல்லு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை சார், இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்கான்ல, அவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கான் அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற செல்வி, என்ன பாக்கியா, இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு, யார் அது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு கடை மூடுற டைமில் தான் வந்து கடையில் குடிக்கிறாங்க, சாப்பாடு இருக்காங்க கேட்குறாங்க. எதுவுமே இல்லை, க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலையும் நாங்கள் வாங்கிட்டு வந்து தரோம், நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அதான் அடுப்பு இருக்குல்ல, ஆஃப் பண்ண அடுப்பு ஆன் ஆகாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக பேசி இங்கே வந்து குடித்து தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியா கோபி இருந்துட்டு என்ன சொல்கிற பாக்கியா, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. நாங்களே பேசி சரி பண்ணிக்கலாம் தான் பார்த்தோம், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாவது சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்லிகிட்ருக்காங்க கோபி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வேணா இங்கே இருக்கட்டுமா, இன்றைக்கி எப்படி வரான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் எதுவுமே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னை காலையில் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீ காலையிலே கிளம்பி போயிட்டு தான் வந்து அமிர்தா வந்து சொல்லிகிட்டு இருந்தா, ஏன் பாக்கியா ஏன் லேட் ஆகுது, இதனால தான் வந்து நீ லேட்டாக வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்ததுனால நைட்டு லேட் ஆகிடுச்சு, ஆனால் அத்தை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா, நான் வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு தெரியும்ல, நான் வீட்டுக்கு வருவேன்னு தெரிஞ்சோம் கேட்டை லாக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ நேரமாக வந்து வெளியே நின்று கூப்பிட்டுட்டே கத்திக்கிட்டே இருந்தேன், யாருமே வந்து கதவை திறக்கல, ஒரு வழியாக வந்து எழில் வந்து கீழே வந்தான், அப்போ நான் சத்தம் போட்டு கூப்பிடுவோம் தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா சொல்கிற, நீ லேட்டாக வர உன்னை கண்டித்து வைக்கணும், நீ சொல்லு கோபி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்களே தவிர இந்த விஷயத்த அம்மா சொல்லவே இல்லையே, கேட்டெல்லாம் வந்து அம்மா பூட்டி வச்சுருந்தாங்களா, அந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் சொன்னால் கூட கேட்கவே மாட்டேன்றாங்களே. சரி பாக்கியா, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், நான் பேசி அம்மாவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு அத்தைக்கிட்ட நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் அவங்க கேட்குற மனநிலைமையில இல்லை, நான் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது அத்தைக்கு பிடிக்கலை, அதனால தான் அத்தை இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அமிர்தாவையும் வீட்டில் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க, நான் வந்து வீட்டில் சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே இருக்கிற கோவத்தில் அமிர்தா கிட்டே காட்டிகிட்ருக்காங்க. மதியம் கூட நான் போயிட்டு இருந்தபோது பேசிகிட்டு இருந்தாங்க எழில்கிட்டேயும் அமிர்தா கிட்டேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா சொல்கிற, நான் கூட காலையில் வீட்டில் தான் இருந்தேன், அமிர்தா கையால் தான் சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா தான் இருந்தது, அமிர்தாலாம் சாப்பாடு நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தா, ஆனால் அம்மா தான் மேலே இருக்கிற கோவத்தில் தான் அவளை அப்படி பேசிகிட்ருக்காங்க, நான் வந்துட்டு சொல்கிறேன், நான் அம்மைக்கிட்ட பேசுகிறேன் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தைக்கு என்னதான் இருந்தாலும் என் மேலே இருக்கிற கோவம் போகாது அவங்களுக்கு, நான் வீட்டிலே இருக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சம்மந்திக்கிட்ட நான் பணம் வாங்கினது அத்தைக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படின்னு கோபி கிட்ட சொல்கிறாங்க பாக்கியம். கோபியுமே இருந்துட்டு
ஆமாம் பாக்கியா, நீ சம்மந்திக்கிட்ட என்னதான் இருந்தாலையும் காசு வாங்கியிருக்க கூடாது தான். ஆனால் அது வேறு விஷயம். அம்மா ஏன் இப்படியெல்லாம் உன் மேலே இருக்கிற கோபத்தை அமிர்தா கிட்ட காட்டுறாங்க? நீ அமிர்தா கிட்ட பேசு அப்படின்னு கோபி வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிட்டுருக்காங்க. இவங்க இப்படி கோபி வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிட்டுருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுது. பேசிட்டு கோபி வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது கடை சாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பவுமே அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு அந்த கடைக்கு வந்து வராங்க. திரும்பவும் 2 ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், கடை க்ளோஸ் ஆகிற டைம் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எத்தனை நாள் சொல்கிறது, கரெக்டாக கடை க்ளோஸ் பண்ணுற டைம்லேயே வந்து நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுறது சரியில்லை, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் கோபிக்கு தெரிஞ்சதுனால கோபியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வராரு. நம்ம பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா ஈவினிங் டைமில், இப்போவும் அவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து கரெக்டாக அந்த டைமில் அங்கே வராங்க. அங்கே வந்ததுமே கரெக்டாக அவங்க பிரச்சனை பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு கோபி அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கோபி வந்துட்டு கவுன்சிலரை வந்து கேட்குறாங்க. நான் இந்த ஏரியா கவுன்சிலர், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏரியா கவுன்சிலர் இருந்தால் கடை மூடுற டைமில் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா? அதுவும் லேடிஸ் நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டில் எதுக்காக இப்படியெல்லாம் குடித்து தகராறு பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கேருந்து முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுமே கோவம் வந்துட்டு நான் என்ன வெளியே போக சொல்லிவிட்டு இந்த கடையை எப்படி நீங்கள் நடத்திடுவீங்க, இந்த ஏரியாவில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு. உடனேயுமே கோபியுமே இருந்துட்டு கோவம் வந்து 2 பேருமே அடிதடியில் அப்படியே கை தகராறில் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாக்கியாக இருந்துட்டு பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க, வேணாம், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. உடனேமோ கோபி வந்துட்டு அவங்கள ஒரு வழியாக பேசி வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அவங்களுமே நான் திரும்பவும் வருவேன், எப்படி நீங்கள் இங்கே கடை நடத்துறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சவால் விட்டுட்டு போகிறாங்க. இப்போது கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம பாக்கியாவுமே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிரச்சனை தான் ஆகும் செல்வி, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே வந்து கிளம்புறாங்க. இதுக்கு மேலே எந்த வேலையும் இல்லை செல்வி, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கடையை மூடிட்டு கிளம்புறாங்க. இப்போது கோபிக்கு வந்து காரில் வந்து கிளம்புறாங்க. அப்போ செல்வியும் பாக்கியாவும் ஒரே ஸ்கூட்டியில் போகிறத பார்த்துட்டு பாக்கியா, நான் வேணால் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா, செல்வி வேணால் வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேணால் பரவாயில்ல, செல்வி என்ன வீட்டில் விட்டுட்டே போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோபி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போட்டோம், காலையில் வேணால் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம், இப்போ நான் உன்னை கார்லேயே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்கு வந்து கோபி வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கோபி பாக்கியா கிட்ட பேசிகிட்டே வராங்க. திரும்பவும் ஏதாச்சும் அவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணால் என்னை தைரியமாக எனக்கு ஃபோன் பண்ணு பாக்கியா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் ஏதோ பிரச்சனை பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம், அவனால் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் காரில் பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கோபி வந்து பாக்கியாவே விடுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்துட்டு போங்க, அப்படியே போகிறீங்களே அப்படின்னு பாக்கியா வந்து கேட்குறாங்க. கோபி இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே இருந்ததுமே கரெக்டாக ஈஸ்வரியும் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. வாமா குடும்ப பொம்பளை, இவ்வளோ நேரத்துக்கு வரையே, இன்றைக்கி நேரத்தோடு எப்படி வீட்டுக்கு வந்துட்டுக்கிறியே, டைமு இன்னும் ஆகலையே, ஊர் சுற்றிட்டு வர்ற நேரம் இன்றைக்கி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா வந்து கோவம் அடைகிறாங்க. கோபி இருந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை எதுக்காக இப்போ திட்டிருக்கீங்க, அவள் தான் டைமுக்கு இப்போ வீட்டுக்கு வந்துட்டால, இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டா, டெய்லியும் நான் சொன்ன மாதிரி 8 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவை பார்த்துட்டு அம்மா எதுக்காகம்மா இப்போ பிரச்சனை பண்ணுற, பிஸ்னஸ் பண்ண ரெஸ்டாரண்ட் நடத்தணும் அப்படின்னா முன்ன பின்ன டைம் ஆகுமா, எதுக்காக நீ இப்போ பாக்கியாவே திட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பிரச்சனை, அதனால தான் பாக்கியா வந்து லேட்டாக வந்திருக்கா, இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு கோபி சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா, அந்த ஏரியா கவுன்சிலர் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பித்த 2 நாளில் பிரச்சனையாக அவ்வளோதான் சுத்தம் விளங்கின மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி இருந்துட்டுமா எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் மாத்திரை போட்டு சாப்பிட்டீங்களா, போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேடோ கெட்டு போங்க, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பாக்கியா வந்துட்டு கோபி
பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற பாக்கியா, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பாக்கியாவும் சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.